நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் என்றால் சாதியின் பெயரால் ஒரு பலவீனமான சமூகத்தின் மீது தொடர்ந்து ஏவப்படுகிற இந்த ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. தூண்டுகிறவர்களை அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. காரணமானவர்களை தோல்விக்காமல் இருக்க முடியாது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை மக்கள் முன்னால் உச்சந்தீரை வைத்து விசாரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல் இருக்க முடியாது. அவர்களே விரும்புவதைப் போல ஒரு நாள் உச்சந்தீயில் நிறுத்துவார்கள். வன்னியர்களே நிறுத்தி சவுக்கால் அடிப்பார்கள். சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். அவர்கள் தலித்துகளை ஏமாற்றவில்லை, பிற சமூகத்தினரை ஏமாற்றவில்லை, சொந்த சாதியினரை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே ஒரு நாளைக்கு அந்த கும்பலை முச்சந்தியிலே நிறுத்தி விசாரித்து சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். விடுதலை சிறுத்தைகள் செய்யப் போவதில்லை, தலித்துகள் செய்யப் போவதில்லை. பாதிக்கப்படுகிற வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே அதை செய்யக்கூடிய காலம் கனியும். சூர்யாவும் அர்ஜுனனும் அண்மையிலே திருமணம் முடித்தவர்கள். இதுவரையில் எந்த விதமான வன்முறை சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அரசியல் வழக்குகளிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டதில்லை. இரு தரப்பாருக்கு இடையிலே நடந்த மோதல், அதுவும் இருதரப்பாரும் நண்பர்களாக மது அறிந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் என்று ஒரு ஊடகத்தில் விகடன்.comலே பதிவு செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நேர்மையான ஊடகவியலாளர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். உண்மையை பதிவு செய்ய வேண்டாமா? அதை திசை திருப்புவதே உங்களுக்கு என்ன லாபம்? இரண்டு உயிர்கள் பலியாகி இருக்கின்றனவே, பறிபோய் இருக்கின்றனவே. 6 மாத கை குழந்தையோடு ஒரு இளம் பெண் இன்றைக்கு விதவையாய் நடுத்தருவில் இருக்கிறாளே, அவருடைய கனவுகள் இருள்மயமாகி இருக்கின்றனவே. இந்த 6 மாத குழந்தையின் எதிர்காலம் என்ன? கர்ப்பிணி பெண்ணாக இன்றைக்கு ஷாலினி, சூர்யாவின் மனைவி, திருமணம் ஆகி சில வாரங்களே ஆகின்றன. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறான், கர்ப்பமுற்று இருக்கிறான். அவருடைய எதிர்காலம் என்ன? வாக்குவாதமே நடந்திருந்தாலும் கூட இவ்வளவு கொடூரமாக கொலை செய்வதற்கு உங்களுக்கு எது அதிகாரம் தந்தது? அவன் தவறிழைத்தால், பிழை செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அவன் மீது நீ காவல்துறையிலே புகார் செய்யலாம், அவனை கைது செய்ய வைக்கலாம். சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தண்டனை வழங்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எப்படி இந்த கொடூரமான குற்றச் செயல்களை கூட உங்களால் நியாயப்படுத்த முடிகிறது? எப்படி இதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்ப முடிகிறது? ஜனநாயக சக்திகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். சென்னையிலிருந்து வந்த ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். எனவே இங்கு நான் படுத்துக் கொண்டே ஜெயிப்பேன் என்று அதிமுக வேட்பாளர் சொன்னதாக கௌதம சர்மா சொன்னார். அவரும் ஒரு தலித். ஆனால் அவர் அதிமுக பாமக சாதிநெறி கும்பலோடு சேர்ந்து கொண்டு மணல் திருடுகிற மாஃபியா கேங் என்கிற அந்த கொன்றுகளின் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு அம்பேத்கரியம் தெரியாது, பெரியாரியம் தெரியாது, மார்க்சியம் தெரியாது. அவருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு இல்லை. பெரியார் கண்ட கனவையோ அம்பேத்கர் கண்ட கனவையோ நனவாக்க வேண்டும் என்ற தேவையில்லை. பதவிக்காக, பவிசுக்காக, தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு கொத்தடிமையாய் இன்னொரு கட்சியிலே போய் கிடக்கிறவர். எழு என்றால் எழுவார், படு என்றால் படுப்பார், உட்கார் என்றால் உட்காருவார், கை கட்டு என்றால் கை கட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமையாக இன்னொரு கட்சியிலே கிடக்கக்கூடியவருக்கு தலித் சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு எதுவும் இருக்காது. கௌதம சர்மா புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு சுய சிந்தனையாளர். அரக்கோணம் தொகுதியிலே வெற்றி பெற்றாலும் அவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதிக்கும் பாடுபடக்கூடிய பரந்த பார்வை உள்ளவர். இதுவரையும் ஒப்பிட முடியாது.
எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை. அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். தனித்துவத்தோடு வெற்றி பெற்றாக வேண்டும். எல்லோரும் ஆதரித்து வெற்றி பெற்றாக வேண்டும். வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களின் வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை. அவர்களின் அவதூறுகள் எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறந்து போய்விட்டது. என்னென்னவோ அவதூறுகளை பரப்பினார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. 2001ஆம் ஆண்டு முதலாக நான் உதயசூரியன் சின்னத்திலே மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட போதே எனக்கு எதிராக அப்பட்டமான அவதூறை பரப்பிய கட்சி தான். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அவ்வளவு எழுச்சி, வரலாறு காணாத எழுச்சி. திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவானோ என்று அஞ்சிய கும்பல் இவன் வெற்றி பெற்றுவிடக் கூடாது, தேர்தல் அரசியல் இந்த இயக்கம் அடியெடுத்து வைத்து நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அப்போதே முதலாக எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். திருமாவளவன் வன்னிய சமூகத்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறான். கோழைகள் எப்போதுமே அவதூறுகளை நம்புவார்கள், கொள்கைகளை நம்ப மாட்டார்கள். வதந்திகளை நம்புவார்கள், கோட்பாடுகளை நம்ப மாட்டார்கள். பொய் பரப்புரைகளை நம்புவார்கள். தம்முடைய கொள்கை கோட்பாட்டின் மூலம் வெல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால்தான் எப்போதும் அவர்கள் கொள்கைகளை பேசுவதில்லை. அவன் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடியவன், இந்து சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடியவன். இவன் வளர்ந்தால் நம் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. என்றைக்காவது அவர்கள் கொள்கையை மேடைகளை பேசி கேட்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவர்களால் பிஜேபியோடு போய் கூட்டணி சேர முடியுமா? எவ்வளவு ஆபத்தான ஒரு தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருவன் கூட்டணி வைக்கிறான் என்றால் அவன் சமூக விரோதி என்று சொல்லலாம். அவ்வளவு மோசமான ஆபத்தான சனாதன கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம். ஆட்சியில் இருக்கலாம், அது வேறு. ஆளுங்கட்சியாக மாறி இருக்கலாம், அது வேறு. அவை அனைத்தும் அவர்களின் அரசியல் சித்து விளையாட்டுகளால் செய்கிற சூது சூழ்ச்சி நடவடிக்கைகளால் செய்கிற விளையாட்டு. என்ன வேண்டுமானாலும் அத்துமீறி அவர்களால் செயல்பட முடியும். எந்த அநாகரிகத்தையும் அரங்கேற்ற முடியும். எந்த அருவருப்பான அரசியலையும் அவர்களால் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் மொராலிட்டியே இல்லாதவர்கள், அரசியல் நேர்மையே இல்லாதவர்கள். அரசியல் நேர்மையே இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய வன்முறை விளையாட்டத்தை நடத்திய ஒரே கட்சி பிஜேபி. எப்படி ராமதாசால் பிஜேபி கூட்டணி சேர முடிகிறது? எப்படி அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிஜேபியோடு கூட்டணி சேர முடிகிறது? கொங்கு வேளாளர்களாக இருந்தாலும், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இதர பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று வெளியே வந்து வீதிக்கு வந்து போராடியது, வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றியது இந்தியாவிலேயே ஒரே கட்சி பிஜேபி தான். அந்த பிஜேபியோடு கூட்டணி வைக்க எப்படி உங்களால் முடியும்? எப்படி முடிகிறது? சுயநலம்தான், தற்காலிக அரசியல் ஆதாயம்தான். திருமாவளவன் மண்டல் பரிந்துரையை எதிர்த்து போராடினார். விக்ரமன் சொன்னாரே நாயக் அவர்களை பற்றி, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை பற்றி. இந்தியா முழுவதும் உள்ள தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் ஒன்று கூட மண்டல் பரிந்துரையை எதிர்த்து பேசவில்லை. வரவேற்றோம், ஆதரித்தோம். இதர பிற்படுத்தப்பட்ட அனைத்து தரப்பை சார்ந்த உழைக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அன்றைக்கு பிஜேபியின் தலைவராக இருந்த அத்வானி என்ன செய்தார்? எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவர் ரத யாத்திரை கிளம்பவில்லை. அவர் நடத்திய ரத யாத்திரை என்பது மண்டல் குழுவின் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று விபி சிங் அரசுக்கு எதிராக அவருடைய ஆட்சியையும் கவிழ்த்துவிட்டு ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தினார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை தூண்டிவிட்டார்கள்.
பிராமண சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வீதிக்கு வந்து மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றாதே, நடைமுறைப்படுத்தாதே என்று முழக்கமிட வைத்தார்கள். ஆத்திரமூட்டியவர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டார்கள். இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியாமல் போகலாம். வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். முதலியார் உள்ளிட்ட கொங்கு வேளாளர் உள்ளிட்ட அனைத்து இதர பொருட்படுத்தப்பட்ட மக்களின் இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்டுகிறோம். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு தான் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாசும் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற கட்சி. இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும், மருத்துவ கல்வியிலும் அதன் மத்திய தொகுப்பு இடங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும். யார் கேட்டது? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி மொத்த இருக்கைகளில் 15% மத்திய தொகுப்புக்கு ஒப்படைக்க வேண்டும். 15%, 15%. சென்ட்ரல் பூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய தொகுப்புக்கு 100 இடங்கள் இருந்தால் 15 இடம் கொடுத்துடணும். 200 இடமா இருந்தால் 30 இடம் கொடுத்துடணும். 1000 இடமா இருந்தாக்க 150 இடம் கொடுத்துடணும். இருக்கைகள் அவ்வளவு இடத்திலும் SC/STக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஓபிசி நாங்க இல்லைன்னு நினைக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய எம்பிசியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்துதான் ஓபிசி. ஓபிசி ஏன் பேர் வருது? ஓன்னா அதர், பின்னா பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா அப்ப யார் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ்? SC/ST தான் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதுதான் லீகலி சட்டப்பூர்வமான பொருத்தமான சொல்லாடல். அதனால அவங்களை அதர் பேக்வர்ட் கிளாஸ். இவங்களை ஷெட்யூல் பண்ணதுனால ஷெட்யூல் காஸ்ட். ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்ததால் இந்தியா முழுவதும் உள்ள தாழ்த்தப்பட்ட அல்லது இந்த தலித் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை பட்டியல்படுத்திவிட்டார். இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டத்தின்படி வழங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அதோடு அவர் நின்றுவிடவில்லை. அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. ஸ்ரீநாயக் மட்டுமல்ல, ராம்விலாஸ் பாஸ்வான் மட்டுமல்ல, மாயாவதி மட்டுமல்ல, திருமாவளவன் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்திருக்கிற மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், அதற்காக ஒரு வெல்ஃபேர் கமிட்டி போட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் தன்னுடைய அமைச்சர் பதவியை உதறி எறிந்துவிட்டு வெளியே வந்தார். அவர் அதற்கு சொன்ன காரணங்கள் 3. இந்து சட்ட மசோதாவை நீங்கள் விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளவில்லை, எனவே நான் ராஜினாமா செய்கிறேன். திட்டக்குழுவில் நான் ஒரு பொருளாதாரம் படித்த வல்லுநராக இருந்தும் கூட, ஒரு பொருளியல் மேதை என்று பாராட்டக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட என்னை திட்டக்குழுவில் சேர்க்காமல் அது பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்களை திட்டக்குழுவில் உறுப்பினராக போட்டிருக்கிறீர்கள். ஆகவே என்னை திட்டமிட்டு ஓரங்கிட்டுகிறீர்கள், ஒதுக்குகிறீர்கள். நான் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று ராஜினாமா செய்கிறேன் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பிளானிங் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. அதை இப்ப மோடி அதை கழிச்சிட்டார். நிதி ஆயோக் மாத்திட்டார் அந்த பேரை. அந்த பிளானிங் கமிஷன் வந்து இன்டெலெக்சுவல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அவங்க தான் இடம் பெறணும். ஆனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேல் சாதியை சார்ந்து தங்களுக்கு வேண்டிய சில ஆட்களை போட்டுக் கொண்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதில் மெம்பரா அவர் போடல. அது ஒரு காரணம் சொன்னார். அதற்கடுத்து ஓபிசி வெல்ஃபேர் கமிட்டி ஒன்று போட சொன்னார், வற்புறுத்தினார். ஓபிசியாக இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக, அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக, அவர்களுக்கான கோரிக்கைகளை கண்டறிவதற்காக ஒரு கமிட்டியை போட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கர் படத்தில் சாணி அடிக்கக்கூடியவனுக்கு இந்த அறிவுலாம் தெரியாது, இந்த வரலாறு தெரியாது. அம்பேத்கர் சிலையை பார்த்து செருப்பு மாலை போடக்கூடிய அவனுக்கு இவங்க வெறும் சாதி வரியை தானே தூண்டுறான். இந்த கொடியை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இது ஒரு தலைவர் சொல்லக்கூடியதா? அது என்ன கொடி? ஒருத்தன் சொல்றான் அது நீலம் சிவப்பு, பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இப்படிலாம் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவார்களா? திருமாவளவன் இன்றைக்காவது இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறானா? ஒரு தலைவர் மேடையில் உட்கார்ந்து பேசுறார், நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து கோயிலுக்கு வராங்க, சாமி கும்பிட, அவனுங்க அந்த பசங்களுக்கு வராங்க, சடையை பிடிச்சி இழுக்கிறான், அப்படி இழுத்து காட்டுறான், சடையை பிடிச்சி இழுக்கிறான்.
மார்ப கசக்கிறான், கசக்கி காட்டுறான், மார்ப கசக்கிறான். உலகத்தில் எந்த தலைவராவது இப்படி தன்னுடைய தொண்டர்களை தவறாக வழிநடத்துவார்களா? வன்முறைக்கு தூண்டுவார்களா? தன்னுடைய சொந்த சமூகத்து இளைஞர்களை எப்படி ஒரு தலைவர் பாழ்படுத்துகிறார் என்பதை இதை விட வேறு என்ன சார்ந்து சொல்ல வேண்டும்? எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இது! எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்! அங்கொட்டும் இங்கொட்டும் தவறுகள் நடக்கலாம், அதற்கு எப்படி ஒரு சமூகம் பொறுப்பாக முடியும்?